Dear teachers, good morning. PG-TRB Physical Director எக்ஸாமுக்காக இன்று நாம் படிக்கப் போகும் டாபிக் ஹைப்போதிசிஸ். இன்று நாம் படிக்கப் போகும் டாபிக் என்னவென்றால் ஹைப்போதிசிஸ். 4வது பாடத்தில் முதல் பகுதியான டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் ரிசர்ச் பற்றி கடந்த வகுப்பில் படித்தோம். செகண்ட் பார்ட் என்னவென்றால் 4வது பாடத்தில் செகண்ட் பார்ட் தான் என்னவென்றால் ஹைப்போதிசிஸ் அண்ட் ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைப்போதிசிஸ். அதில் ஹைப்போதிசிஸை பற்றி நாம் இன்றைய வகுப்பில் படிக்கப் போகின்றோம். ஹைப்போதிசிஸ் என்றால் என்ன, வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸ், தென் வாட் ஆர் தி சோர்சஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸ், தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸ் ஆகிய விஷயங்களை இந்த வகுப்பில் நாம் படிக்கப் போகின்றோம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஹைப்போதிசிஸ்? ஹைப்போதிசிஸ் என்றால் என்ன? Hypothesis is a expectation or imagination, or it is a prediction of the researcher regarding the relationship between dependent and independent variable. Hypothesis என்னவென்றால் is a expectation, இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணுவது, or imagination கற்பனை பண்ணுவது, or it is a prediction யூகிப்பது of the researcher ஆய்வாளர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவது, கற்பனை பண்ணுவது, யூகிப்பது எதை பற்றி, எது தொடர்பாக, ரிகார்டிங் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அல்லவா, இண்டிபெண்டன்ட் மற்றும் டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஆய்வாளர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவது அல்லது இமேஜின் பண்ணுவது அல்லது ப்ரெடிக்ட் பண்ணுவது, யூகிப்பது தான் என்னது இந்த ஹைப்போதிசிஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்னு பார்த்தோம் அல்லவா, வேரியபிள்னு பார்த்தோம். வாட் இஸ் டிபெண்டன்ட், வாட் இஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்? இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்னன்னா மீன்ஸ் இட் இஸ் எ திங் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு மேக் சேஞ்சஸ் அல்லவா. இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னால என்னென்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் மீன்ஸ் இட் இஸ் எ திங் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு மேக் சேஞ்சஸ் அல்லவா. மாற்றங்களை பற்றிய ஏதேனும் விஷயம் செல்வதென்றால் அந்த விஷயத்தில் செல்லப்பட்டுள்ள மாற்றங்களை பற்றி சொல்வது தான் என்னது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, தென் டிபெண்டன்ட் வேரியபிள் இஸ் எ திங் தட் எ ப்ராப்ளம் அண்டர் யுவர் ஸ்டடி. நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் உள்ள பிரச்சனையை பற்றி சொல்வது தான் என்னது டிபெண்டன்ட் வேரியபிள் அல்லவா. அப்போ சொல்லக்கூடிய விஷயத்தில் உள்ள பிரச்சனையை பற்றி சொல்வது டிபெண்டன்ட் வேரியபிள், சொல்லக்கூடிய விஷயத்தில் உள்ள மாற்றங்களை பற்றி சொல்வது தான் என்னது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். எக்ஸாம்பிள், ஸ்மோக்கிங் லீட்ஸ் டு லங் கேன்சர். புகைப்பிடித்தால் லங் கேன்சர் உண்டாகும் அல்லவா. இதில் சேஞ்ச் என்னது, மாற்றம் என்னது, புகைப்பிடித்தல் அல்லவா. நல்லவனும் கெட்டவனும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தில் ஈடுபடுவது மாற்றம் தான் அல்லவா. நல்லவன் என்றால் புகைப்பிடிக்காத மனிதன் புகைப்பிடிப்பதும், கெட்டவன் என்றால் புகைப்பிடிக்காமல் உட்கார்ந்து கொண்டு அல்லது இதன் அலுவலகத்தில் வேலை பார்த்து பின் வெளியே வந்து புகைப்பிடிப்பதெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் அல்லவா. இந்த மாற்றங்கள் செய்வதால் புகைப்பிடிப்பதால் என்ன உண்டாகும், என்ன பிரச்சனை உண்டாகும்? லங் கேன்சர் அல்லவா. லங் கேன்சர்னா ப்ராப்ளம் இல்லை, என்ன பிரச்சனை என்னவென்றால் லங் கேன்சர், அது டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, ஸ்மோக்கிங் இஸ் இண்டிபெண்டன்ட், லங் கேன்சர் இஸ் டிபெண்டன்ட் வேரியபிள். தென் நெக்ஸ்ட்டு ஹைப்போதிசிஸ் பற்றி உள்ள சில விளக்கங்கள் கூட. A hypothesis is a tentative or logical relationship between two or more variables which direct the research activity to test it. அதான் பார்த்தோம் அல்லவா. ஹைப்போதிசிஸ்னாலே என்னவென்று படித்தோம், டென்டேட்டிவ் ஆர் லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஆர் மோர் வேரியபிள்ஸ். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஆர் மோர் வேரியபிள்ஸ் என்று படித்தோம். அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி அமையலாம்? டென்டேட்டிவாகவும் அமையலாம், தற்காலிகமாகவும் அமையலாம், அல்லது லாஜிக்கலாகவும் அமையலாம் அல்லவா. லாஜிக்கலாகவும் அமையலாம், இயல்பாகவே அமையலாம், அல்லது தற்காலிகமாக அமையலாம். விச் டைரக்ட் தி ரிசர்ச்சர் ஆக்டிவிட்டி டு டெஸ்ட் இட். அது மட்டும் இல்லாமல் அது ரிலேஷன்ஷிப்பை பற்றியுள்ள டெஸ்ட் பண்ணும்படி, அதாவது ரிலேஷன்ஷிப்பில் பற்றியுள்ள கண்ணோட்டத்தை முழுமையாக அலசும்படியாக அமையும் இல்லை. ரிலேஷன்ஷிப்பு உண்டா இல்லையா, அல்லது
சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன என்ற முழுமையாக எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடிய விஷயத்தில் உள்ள எல்லா ரிலேஷன்ஷிப் பற்றியும் அலசுவதுதான் என்னது இந்த ஹைப்போதிசிஸ். Hypothesis is a testable prediction. இப்போது படித்தோம் அல்லவா, to test it. Testable prediction which is expected to occur. It can be a false or true statement that is tested in research to check its authenticity. அதாவது it can be a சொல்லக்கூடிய விஷயம். இப்போது புகைப்பிடித்தால் லங் கேன்சர் உண்டாகும் என்ற விஷயம் படித்தோம். புகைப்பிடிப்பது லங் கேன்சருக்கு வழிவகுக்குமா இல்லையா, அல்லது பொய்யா, சொல்லக்கூடிய விஷயம் பொய்யான விஷயமா கற்பனையான விஷயமா, கற்பனையான விஷயமாக அமைந்தாலும் கூட உண்மையா பொய்யா என்று நம்ம டெஸ்ட் பண்ணும்படியாக அமைவதானது இந்த ஹைப்போதிசிஸ். இந்த ரிசர்ச் டு செக் இட்ஸ் ஆண்டன்சிட்டி. இல்லை உண்மை, ஆண்டன்சிட்டி மீன்ஸ் உண்மைத்தன்மை, உண்மைத்தன்மையை பற்றி அவைய முற்படுவது தான் என்னது இந்த ஹைப்போதிசிஸ். ஓகே, உண்மைத்தன்மையை பற்றி அலசுவது தான் என்னது இந்த ஹைப்போதிசிஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியஸ் பினோமினா இஸ் கால்டு ஹைப்போதிசிஸ். சற்று முன் படித்தோம் அல்லவா, லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள்ஸ் என்று படித்தோம். வேரியபிள்ஸ் என்று சொல்லும்போது பல விஷயங்கள் நிகழ்வுகள் அல்லவா, வேரியஸ் பினோமினான்னு சொல்லலாம். ஓகே, லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியஸ் பினோமினா இஸ் கால்டு ஹைப்போதிசிஸ். ஹைப்போ மீன்ஸ் டென்டேட்டிவ். ஹைப்போனால் என்னது மீனிங் என்னவென்றால் டென்டேட்டிவ், தற்காலிகமான. தீசிஸ்னா தியரி. இந்த விஷயங்கள் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றால் சில வேளை கேட்கலாம், சாய்ஸ் 4 சாய்ஸ் கொடுத்து விட்டு ஹைப்போ மீன்ஸ் டேஷ் என்று கேட்டால் சொல்ல வேண்டும். ஹைப்போ மீன்ஸ் டென்டேட்டிவ், தற்காலிகமான. தீசிஸ்னால் நமக்கெல்லாம் தெரியக்கூடிய விஷயம் தான் அல்லவா, தியரி. தீசிஸ்னாலே தியரி. ஓகே, த நெக்ஸ்ட்டு எ supposition on the basis of limited evidence as a starting point for further investigation. அதாவது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன், பிற்காலத்தில் எதிர்காலத்தில் ஆய்வுகளை மேற்கொள்ள ஸ்டார்டிங் பாயிண்டாக அமைவது இந்த ஹைப்போதிசிஸ் அல்லவா. சப்போசிஷன் மீன்ஸ் என்னென்னா டென்டேட்டிவ் தியரி, அதாவது ஹைப்போதிசிஸ் தான். சப்போசிஷன்னாலே ஹைப்போதிசிஸ் தான் அது மீனிங். டென்டேட்டிவ் தியரி, தற்காலிகமான கொள்கை. ஆன் பேசிஸ் ஆஃப் லிமிட்டட் எவிடன்ஸ். சொல்லக்கூடிய விஷயங்கள் சில எவிடன்ஸ்களும் சொல்ல எவிடன்ஸ், சில எக்ஸாம்பிள்ஸ் இல்லைன்னா சில சாட்சிகளை உள்ளடக்கிய விஷயமாக ஹைப்போதிசிஸுக்கு எக்ஸாம்பிள்ஸும் கண்டிப்பாக அதில் நாம் சொல்ல வேண்டும். ஹைப்போதிசிஸ் பற்றி சொல்லும்போது அது ஸ்டார்டிங் இந்த எக்ஸாம்பிள் ஹைப்போதிசிஸ் பற்றி விளக்கங்கள் எல்லாமே ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன், பிற்காலத்தில் ஆய்வுகளை மேற்கொள்ள, மேலும் ஆய்வுகளை மேற்கொள்ள ஸ்டார்டிங் பாயிண்டாக அமையும். இட் இஸ் எ டென்டேட்டிவ் அண்ட் ப்ரிடிக்டிவ் ஸ்டேட்மெண்ட் அல்லவா. சற்று முன்பெல்லாம் படித்தோம். இதனால் டென்டேட்டிவ், ப்ரிடிக்டிவ், லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான் என்றது ஹைப்போதிசிஸ். ஓகே, இவ்வளவு தான் ஹைப்போதிசிஸ் பற்றியுள்ள விஷயங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்னவென்று படித்தோம், வாட் இஸ் ஹைப்போதிசிஸ். எல்லாமே வாட் இஸ் ஹைப்போதிசிஸ்க்கு ஆன்சர்ஸ் தான். ஃபஸ்ட்டு என்ன படித்தோம், ஹைப்போதிசிஸ் லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள். Hypothesis is expectation or imagination or it is a prediction of the researcher regarding the relationship between dependent and independent variable அல்லவா. ஹைப்போதிசிஸ்னாலே எக்ஸ்பெக்ட் பண்ணுவது, எதை பற்றி அல்லது இமேஜின் பண்ணுவது அல்லது யூகிப்பது, ப்ரெடிக்ட் பண்ணுவது. எதை பற்றி எல்லாம் யூகிப்பது, ப்ரெடிக்ட் பண்ணுவது அல்லது எக்ஸ்பெக்ட் பண்ணுவது என்றால் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். வாட் இஸ் டிபெண்டன்ட் வேரியபிள் அல்லது வாட் இஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னாலே சிம்பிளாக என்ன சொல்லலாம், மேக் சேஞ்சஸ், சில மாற்றங்கள், சில மாற்றங்களை பற்றி உள்ள விஷயங்கள் தான் என்னது இண்டிபெண்டன்ட். பட் டிபெண்டன்ஸ்னாலே ப்ராப்ளம்ஸ் அல்லவா. ஓகே, எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் லீட்ஸ் டு லங் கேன்சர். ஸ்மோக்கிங் இண்டிபெண்டன்ட் பட் lung cancer dependent. The next hypothesis is a tentative or logical relationship between two or more variables which direct the research activity to test it. It is a testable prediction which is expected to occur. It can be a false or true statement that is tested in the research to check its authenticity. The next logical relationship between variables அல்லது phenomena is called hypothesis. What is means was hypotentative, but thesis means theory. Then a supposition on the basis of limited evidence as a starting point for further investigation. It is a tentative and predictive statement. Okay, these are the explanations or the definitions of hypothesis. The next, what are the functions of hypothesis? They bring focus and clarity in study.
அதாவது ஃபங்க்ஷன்ஸ் பற்றி சொல்லும்போது they bring focus and clarity in ஸ்டடியில், அதாவது ஸ்டடி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை பற்றி கிளாரிஃபிகேஷன், தெளிவான ஐடியாஸ் கிடைக்கக்கு, இல்லைனா அதை பற்றியுள்ள ஃபோக்கஸ்னால் அதுக்கு ரிசல்ட்ஸ் ஒழுங்காக கிடைக்கக்கு, ஒழுங்காக ரிசல்ட்ஸை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணக்கு வழிவகுப்பது இந்த ஹைப்போதிசிஸ். இட் ஹெல்ப்ஸ் இன் மேக்கிங் சிம்பிள் டிசைன், இல்லை டிசைன் ஒழுங்கான வடிவத்தை, சிம்பிளான வடிவமைப்பை கொடுக்க உதவுவது இந்த ஹைப்போதிசிஸ். தே மேக் தி ஸ்டடி மோர் அப்ஜெக்டிவ், இல்லை எஸ்ஸா புகைப்பிடித்தால் லங் கேன்சர் உண்டாகுமா இல்லையா, இல்லை அல்லது புகைப்பிடித்தால் என்னென்ன உண்டாகும், அல்லது லங் கேன்சர் எதனெல்லாம் எப்படியெல்லாம் உண்டாகும் என்றெல்லாம் அலசுவது தான் என்னது ஹைப்போதிசிஸ் அல்லவா. அப்ஜெக்டிவ் எஸ் ஆர் நோ மட்டுமின்றி பல விஷயங்கள் இதனால் எப்படி, ஏன், எங்கு என்றெல்லாம் அலசுவது இந்த ஹைப்போதிசிஸ். தே ஃபெசிலிட்டேட் ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைப்போதிசிஸ், இல்லை ஃபார்முலேஷன், அதாவது ஹைப்போதிசிஸ்க்கான வடிவமைப்பை கொடுப்பதும் கொடுக்க வழிவகுப்பதும் இந்த ஹைப்போதிசிஸ். இல்லை ஃபார்முலேஷன் ஹைப்போதிசிஸுக்கு வழிவகுப்பதும் இந்த ஹைப்போதிசிஸ்க்கு ஃபங்க்ஷன் தான். த நெக்ஸ்ட்டு வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸ். Okay, what are the functions of hypothesis? First, they bring focus, clarity in study. It helps in make simple design. They make the study more objective. They facilitate formulation of hypothesis. Okay, the next, what are the importance of hypothesis? What are the importance of hypothesis? First, direction to research. Research direction கொடுப்பது இந்த hypothesis. Operationalize procedure, செயல்முறைகளை பற்றி ஆப்ரேஷன் பண்ணுவது, இல்லை அதாவது ஆய்வுகளையே செயல்முறைகளை ஆய்வு செய்வதும் இந்த ஹைப்போதிசிஸ். ரெப்ளிகேட் ரிசர்ச், ரெப்ளிகேட் மீன்ஸ் பிரதிபலிப்பது, இல்லை ஆய்வை பிரதிபலிப்பதும் இந்த ஹைப்போதிசிஸ். லாஜிக்கல் கன்க்ளூஷன், இல்லை லாஜிக்கல் ப்ரெடிக்டிவ் டென்டேட்டிவ்னு எல்லாம் வந்தாலே அது என்ன தான் ஹைப்போதிசிஸ் இல்லவா. லாஜிக்கலான முடிவுகளை கொடுப்பதும் இந்த ஹைப்போதிசிஸ். ரெகுலேட்ஸ் தி ஹோல் ரிசர்ச் ப்ராசஸ், இல்லை முழுமையான ஆய்வு செயல்முறைகளை ஒழுங்கமைப்பதும் இந்த ஹைப்போதிசிஸ். இட் ஹெல்ப்ஸ் இன் செலெக்ஷன் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டூல்ஸ், இல்லை டூல்ஸை செலக்ட் பண்ணுவது அல்லது கட்டமைப்பது இந்த ஹைப்போதிசிஸ். சோர்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஃபார் த ஃபியூச்சர் ரிசர்ச், பிற்காலத்தில் ஆய்வு மேற்கொள்ளும்போது என்னென்ன பிரச்சனைகள் உண்டாகும், பிரச்சனைகளுக்கான சோர்சஸ், பிரச்சனைகளை களைய உள்ள வழிகளை பற்றி சொல்லிக் கொடுப்பதும் இந்த ஹைப்போதிசிஸ். தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டைரக்ஷன் டு ரிசர்ச், அல்லவா டைரக்ஷன் டு ரிசர்ச். தென் ஆப்ரேஷனலைஸ் ப்ரொசீஜர், replicate research, draw logical conclusion, regulates the whole research process, helps in selection or construction of tools, source of problems for further future research. Okay, these are the importance of hypothesis. The next, what are the sources of hypothesis? First, daily practice or observation. தினமும் பயிற்சிகளை மேற்கொள்ளணும், இல்லைன்னா உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், உற்று நோக்க வேண்டும். அப்படிலாம் பண்ணுவதால் தான் ஹைப்போதிசிஸ் பற்றியுள்ள தெளிவு முழுமையாகும் இல்லவா. அது த நெக்ஸ்ட்டு பாஸ்ட் அப்சர்வேஷன், கடந்த காலத்தில் நாம் என்னென்ன உற்று நோக்கணும் என்பதை பற்றி நாம் கண்டிப்பாக நாம் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். அதை வைத்து தான் இந்த ஹைப்போதிசிஸுக்கு மேலும் நல்ல முறையில் ஹைப்போதிசிஸை கொண்டு செல்ல வழிவகுக்கும். மூன்றாவதாக கல்ச்சுரல் ஆர் ட்ரெடிஷ்னல் பேஸ்டில், கலாச்சாரம் அல்ல நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த அடிப்படை செயல்கள் எல்லாமே சோர்ஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸ். த நெக்ஸ்ட்டு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், தனி அனுபவங்கள் மற்றும் சோஷியல் சேஞ்சஸ், சமூக மாற்றங்கள் எல்லாமே சோர்சஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸ். இப்போ ஃபஸ்ட்டு டெய்லி ப்ரொசீஜர் அப்சர்வேஷன், பாஸ்ட் அப்சர்வேஷன், கல்ச்சுரல் ட்ரெடிஷ்னல் பேஸ்ட், personal experience, social changes. These are the sources of hypothesis. Okay, from today we study about hypothesis, importance of hypothesis, functions of hypothesis, sources of hypothesis. Okay, இந்த விஷயங்களை எல்லாம் நாம் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக வாட் இஸ் ஹைப்போதிசிஸ், இல்லை வாட் இஸ் ஹைப்போதிசிஸ் இந்த விஷயம்தான் இதில் நமக்கு சிலபஸில் உள்ளது. சம்டைம்ஸ் எக்ஸாமுக்கு சோர்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ்
விஷயமாக கேட்டால் கூட நாம் கிளியர் தான், ஏனென்றால் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டோம். ஓகே, தென் ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைப்போதிசிஸ் பற்றி அடுத்த வகுப்பில் படிக்கலாம். அதே போன்று ஃபார்முலேஷன் படிக்கும் முன்பு வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸ் அதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடந்த எக்ஸாம்ஸுக்கு டைப்ஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸ் அதை என்னும் பாடத்தில் பல கேள்விகள் கேட்கப்பட்டன. ஆகவே டைப்ஸ் ஆஃப் ஹைப்போதிசிஸ் தென் ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைப்போதிசிஸ் ஆகிய விஷயங்களை பற்றி தொடர்ந்து அடுத்த வகுப்புகளில் நாம் படிக்கலாம். ஓகே, நன்றி.